வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். இப்போ நம்ம டெஸ்ட் நம்பர் 7ஓட லாஸ்ட் பார்ட் 75 to 100 கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 75th கொஷின் என்னன்னு பாருங்கள். DAS is a device used to detect the levels of the exposure of the அதே தான் டோசிமீட்டர். ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் கதிர்வீச்சோட அழகாக அளக்கிறது தான் இந்த டெசிமீட்டர் அப்படின்றது. கியூரிமீட்டர்னு ஒன்று கிடையாது. வோல்ட்மீட்டர் உங்களுக்கு தெரியும், அம்மீட்டர் தெரியும். கியூரிமீட்டர்னு ஒரு மீட்டர் கிடையவே கிடையாது. சரியா? அடுத்து வாங்க. முதன்மை குவாண்டம் எண் டேஸ் போது எலக்ட்ரானின் திசைவேகம் குறைகிறது. அதிகரிக்கும் போது தான் குறையும். அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்குது என்றைக்குமே. ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஒன்று ஆன்சர் என்ன நினைக்கிறோம் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸாகவே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். The difference between the hydrogen and deuterium is the number of dash அப்படின்னா நியூட்ரான். நியூட்ரானோட எண்ணிக்கையை வச்சு தான் ஹைட்ரஜன் மற்றும் டியூட்ரியம். டியூட்ரியம்னா D2 கனநீர்னு சொல்லுவோம்ல, அந்த கனநீர்லேருந்து தான் டியூட்ரியம். இது ரெண்டும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்களேன். The energy required to excite the electron from low energy from state any higher energy state is known as excitation energy. Okay, excitation energy. The minimum energy required to remove an electron from an atom in the ground state is known as the binding energy of ionization energy. ரெண்டுமே கரெக்ட் தான். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அயனியாக்கும் ஆற்றல் மற்றும் கிளறு ஆற்றல் அது ரெண்டை பற்றி பேசப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க. சம எண்ணிக்கையில் நியூட்ரான்களை கொண்டுள்ள வெவ்வேறு தனிம அணுக்கள் எப்படி அழைக்கும்னா ஐசோடோன், ஐசோபார். ஐசோனாலே சமம். மழையின் அளவு சமமாக பெய்ந்தது அப்படின்னா சமம். அந்த ஐசோஸ் தான் அளப்பாங்க மழை அளவை. அது மாதிரி தான் ஐசோ. அடுத்தது the time required for the number of atom initially present to reduce 1/2 of the initial amount is known as half time. இது வந்து T2 ன்னு சொல்லுவாங்கப்பா. T2 half time. சரியா? நெக்ஸ்ட் current affairs. One nation one subsidiary scheme will be implemented in how many years? 2025 ல இருந்து 2027 குள்ள ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும். அதே மாதிரி ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்றதோட தலைமை வந்து நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் தான் அறிக்கையை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. How much land will be covered under the National Organic Farming Mission? 5 லட்சம் ஹெக்டேர். முதலாக தேசிய கரிமோன்னு சொல்கிறாங்களா ஆர்கானிக் ஃபார்மிங். ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்கன்னா சிக்கிம். எதிர்பார்க்கலாம் சிக்கிம். அடுத்து பாருங்க. அட்டல் இனோவேஷன் 2.0 எதோட நீட்டிக்கப்பட்டிருக்குன்னா மார்ச் 31, 2028 வரைக்கும். அட்டல் இனோவேஷன் புத்தாக்க திட்டம்னு சொல்லுவாங்க. இதை சரியா சொல்லணும் அப்படின்னா தமிழில் புத்தாக்க திட்டம்னு சொல்லுவாங்க. இனோவேஷன். அடுத்து குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் புதிதாக கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதில் எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா 39வது இடத்துல இருக்கும். பேன் கார்டு ஹேவ் பீன் இஷ்யூட் ஆகிற 78 கோடிக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் டேட்டா, அப்படியே மண்டைக்குள்ள வச்சுக்கணும். அடுத்து பாருங்க. லேண்ட்ஸ்லைட் 15 ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு 1000 கோடி நிலச்சரிவு அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கீழே வரக்கூடிய தலைப்புகள். கவனிங்க. இமயமலை பனிப்பாறை ஏரிகளின் அதிகரிப்பு குறித்து அறிவிப்பை வெளியிட்டதுன்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் பசுமை தீர்ப்பாயம் அக்டோபர் 18, 2010 கிரீன் ட்ரிபியூனல் மறந்துடக்கூடாது. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 எப்போது நிறுவப்பட்டது. பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்பட்டது எல்லாமே இவங்க தான். உலகளாவிய ஸ்டார்ட் அப்களின் எண்ணிக்கையில் இந்தியாவின் தரவரிசை 3வது இடம். ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஒரு எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க. மேக் இன் இந்தியா திட்டத்தோட சின்னம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. லயன். இந்தியாவில் தொழில் கூட்டமைப்பு CAA உச்சி மாநாடு தமிழ் எங்க டெல்லி.
அடுத்த கேள்விக்கு போலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. ஸ்ட்ராம் அப்படின்னா புயல், டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, வேர்ல்வின் அப்படின்னா சுழல் காற்று. இதில் உங்களுக்கு எதுவுமே தெரியலனா பரவாயில்ல, ஒரே ஒரு விஷயம், வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் தெரியுமா? வாஷிங் மிஷினில் போட்டாலும் வேர்ல்னா என்ன, சுத்துமா? அதான் சுழல் காற்று. முடிஞ்சு போச்சு. அது ஒன்றை பிடிச்சி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. சுண்ணம் சொல்லும் பொருளும் சரியானது. சுண்ணம்னா நறுமண பொடி, காருகர்னா நெய்பவர், தூசுனா பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கைனா செல்வம். எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஒன்றுமில்ல, இது மணிமேகலையை பற்றி ஒரு பாட்டில் வரும். காருகர்னா நெய்பவர் சாலியர்னு சொல்லலாம். சரியா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பேர். துண்ணக்காரர் அப்படின்னா தையல்காரர். மணிமேகலையில் வரக்கூடிய பாட்டு இது. சரியா? இந்திர விழா நடக்குது இல்லையா? 28 நாள். சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் இந்திர விழா பற்றி பேசப்பட்டிருக்கும். அந்த இந்திர விழா பற்றி சொல்கிறதா இது. அடுத்த லைன்ல இருக்கு பாருங்க. அது கல் விற்பவர் உமணர்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. உமணர்னா உப்பு விற்கிறவங்க. உப்பு அப்படிம்பாங்க. கல் விற்பவர் யாருன்னா வளச்சியர். வளைச்சு கல்லை விற்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் விற்பவர் யாருன்னா பரதவர் பரத்தியர். வெண்மையான உப்பு விற்பவர் உமணர். எண்ணெய் விற்பவரா ஓசுனர். அப்போ பொறுத்துக்கணும். அதாவது ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பொருத்த சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பொறுத்திங்கன்னா வந்துடும். சரியா? அடுத்து பயில் தொழில். ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை மனசுல இருக்கட்டும். முக்காலத்தையும் உணர்த்தி வந்தால் அது வினைத்தொகை மனசுல இருக்கட்டும். வினைத்தொகை. அடுத்து பாருங்க. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. புத்தகத்தோட புக் பேக் வினா இது. மாப்போசி பாடத்துக்கு அடுத்து இருக்கும். கண்டிப்பாக அகரவரிசை தெரியும்னா ஆனாவனா ரொம்ப தெளிவாக இருக்கணும். உழவர் ஆனா ஆவண்ணா ஈனா ஊனா ஊவண்ணா ஏனா. அடுத்து ம ஆன்சர் இதுதான். சொற்பொருள் தருக. பொருந்தாதது. ஈயும்னா அளிக்கும், அதாவது கொடை. நில்லாமை அப்படின்னா நிலையாமை. நெறினா நன்மை கிடையாது, வழி. அடுத்து கலைச்சொல் அறிவோம் 97. கன்சோலேட் துணை தூதரகம் கரெக்டு. பேட்டன் காப்புரிமை கரெக்டு. டாக்குமெண்ட்னா ஆவணம் கரெக்டு. கில்ட்னா வணிகக்குழு. இரிகேஷன் பாசனம். டெரிட்டரினா நிலப்பகுதி. எல்லாமே சரியா இருக்கு. அப்போ அனைத்தும் சரி. இந்த கில்ட் வணிக குழுக்கள் சோழர் காலத்திலே இருக்கும். கிருஷ்ணதேவராய ஆட்சி காலத்திலே கில்ட்னே சொல்லியிருப்பாங்க. கில்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. 98. மயங்கிய சரியான வேர்ச்சொலை தெரிக. மயங்கிய அப்படின்னா மயங்குதான் வேர்ச்சொல். அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்தான் அப்படின்னா வா. வேர்ச்சொல்னால 2 எழுத்துல தான் இருக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. வேர்ச்சொல்னா கட்டளை சொல்லா இருக்கணும். இதான் கட்டாயம். மயங்கினான் மயங்கு, வந்தான் வா, சென்றான் செல், செத்தான் சா. அவ்வளவுதான். மாகால் உரிச்சொற்றொடர். மா அப்படின்னா பெரிய அர்த்தம், பெரிய காலு. கடிகாவல் உரிச்சொற்றொடர். கடிநகர் காவல் மிக்க நகர். மதுரை மாநகரம் கடிகாவல் கொண்ட நகரம், காவல் மிகுந்த நகரம். 100. நசை விருப்பம். சரி. பிடி ஆண் யானை. அப்ப இது தப்பு. பிடினா பெண் யானை. அப்ப இது தப்பு. அடுத்து யா
ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் இருக்கும். புளிக்கும் உரிக்கும் இதில் எது பொருந்தாது அப்படின்னா டி. புளிக்கும்னா உரிக்கும். யானா ஒரு வகை மரம். பிடினா ஆண் யானை, பிடினா பெண் யானை, களிறுனா யான் யானை. இது தவிர யானை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கப்பம்மா, வேலம், அத்தினி, இதெல்லாம் யானையோட வேறு தமிழ் சொற்கள். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னு கணக்கு வச்சு மொத்தம் 4 வீடியோஸாக போட்டிருக்கோம். பார்ட் 1லேருந்து வரிசையாக அவங்களோட கீஸை வரிசையாக மார்க் பண்ணிட்டே வாங்க. தொடர்ந்து இதே மாதிரியே நிறைய இலவச தேர்வுகள் நடக்கும். சரியா? அதில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்கள் டெலகிராம் குரூப்பில் PDF வந்தால் டவுன்லோட் பண்ணி நீட்டாக போட்டு பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.